இந்த நபர்களுக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக இல்லை. இந்த நபர்கள் தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட இவர்களுடைய மனநிலை ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. திரும்ப திரும்ப இந்த நபர்கள் உங்களை பற்றின யோசனைகள் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த நபர்களால் தூங்க முடியலை, ஒரு தடவை கூட கண்ணை மூடி தூங்க முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நபர்கள் தனியாக இருந்து இந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போது இந்த நபர்களை தான் பண்ணதில் எது சரி எது தவறு அப்படின்றத ரொம்ப ஒரு உச்சந்தலையில் அடித்த மாதிரி யோசிக்க வைக்குது. திரும்ப திரும்ப இவர்கள் மிஸ் பண்ண அந்த உன்னதமான ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப இவர்களுடைய கண்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வைக்குது. அப்படின்றதுனாலே இந்த நபர்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த நபர்கள் இரவு பொழுதுகளில் கதறி அழுதுட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இப்போ இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்களுமே நடந்த பிரச்சனைகளை எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கீங்க. இப்போ அந்த நபர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுத்தோ இல்லை மன்னிச்சோ அகைன் அந்த நபர்கள்கிட்ட வரமாட்டீங்க, சரியான ஒரு தீர்வை தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது அந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்குமே உங்களை ஏமாத்தின மாதிரி திரும்ப உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா டிவைன் உங்களுக்கு ஒரு சில பாடங்களை கொடுத்து உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் கடைசியாக விட்ட வார்த்தைகளும் எப்படி இருக்குன்னா, இந்த பொறுமை காப்பன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெளிவாகவே நீங்கள் சொல்லியிருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இன்னுமே பொறுமை காத்துட்ருக்க முடியாது, ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்றத அந்த நபர்களுக்கு ஓப்பனாக சொன்னதுனாலோ என்னமோ இப்போ இந்த நபர்கள் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, ஒரு விஷயத்த முடிவெடுத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த செகண்டுமே ஆசைப்படுறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ சுற்றி நடந்துட்டுருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றதுல இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாற்றம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே ரெடியாக இருக்காங்க. இந்த மாற்றம் அப்படின்றது இனி இந்த நபர்கள் எடுத்தாங்க அப்படின்னாலும் ரொம்ப ஒரு அன்பு அதிகமாக, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 50% தான் அன்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதையுமே தாண்டி 75% மாதிரி அதிகப்படியான அன்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் நெடுங்காலம் இந்த நபர்கள் ஒரே ஒரு இருட்டறையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் சமீபத்திய காலமாக இந்த நபர்கள் ஒரு இருட்டறைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவர்கள்லாம் எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள், என்னுடைய முதுகில் குத்தக்கூடிய நபர்கள் அப்படின்றது இப்போ தான் அந்த நபர்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியுமே காது கேட்காம தான் இருந்திருக்கு. அதை கணக்கெடுக்காமல் நம்பாமல் முட்டாள்தனமாக கூட இருக்க நபர்களை நம்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அந்த நபர்களுக்கு பச்சையாக தெரிஞ்சு போச்சு இவர்கள் முதுகில் குத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த நபர்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் எந்த ப்ராப்ளமும் பண்ணிடக்கூடாது. பட் பக்காவாக இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் உங்களுடனான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இது எப்படி பிளான் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் ரொம்ப அதீதமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நபர்கள் உங்கள் கூட இருக்கும்போதே இன்னொரு தேர்ட் பார்ட்டி கூட இருந்திருக்காங்க, ஒரு காதல் வலை மாதிரி இந்த நபர்களை அணுகியிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் அந்த நபர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. உங்கள் நபர்கள் அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. உங்கள் நபர்களுக்கு எந்த நபரை நம்பி போனாங்களோ அந்த நபர்களே உங்கள் நபர்களை அவமானப்படுத்தி முதுகில் குத்திருக்காங்க. அப்படின்றதுனால தான் இப்போது இந்த நபர்கள் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எஸ், கன்ஃபார்ம் இங்கால வந்திருக்கிறதும் அதான் சொல்லுது. தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொடுத்த பாடம் எப்படி இருக்குன்னா, ஓகே நான் இதை கற்றுட்டேன், இனியும் இந்த மாதிரி நபர்கள் கூட நான் தொடர்பு வைக்கக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்களுக்கு நல்ல ஒரு தெளிவை டிவைன் கொடுத்துருக்காங்க. இந்த தெளிவு இந்த நபர்களுக்கு கிடைச்சதுனால தான் இப்போது நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட வந்துடணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கான வழி எங்கேயாவது இருக்குமா, ஒரு சின்ன கேப்பாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த நபர்களுக்கு இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜோ இல்லை ஃபோன் காலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் காதலை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சில விஷயங்கள் எண்டிங் பாயிண்டில் எடுத்து கொண்டு போய் விட்டுருக்கலாம். சடனாக நீங்கள் ஏதோ ஒன்று கதைக்க போயிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணி அது உங்களுக்கே பாரதூரமான விஷயங்களை க்ரியேட் பண்ணியிருக்கும். ஆனால் இப்போ முடிஞ்ச விஷயங்கள் புதுப்பிக்க போகுது. ரொம்ப நாளாக காத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த நபர்கள் எப்போ வருவாங்க, எப்போ ப்ராப்பராக கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஏக்கங்கள் எல்லாமே உங்கள் நபர்களை உங்கள் இடத்துல கொண்டுட்டு சேர்க்க போகுது.
அவங்கள சுற்றி இருந்த மாயையான விஷயங்கள் எல்லாமே உடைஞ்சு தகுடு பொடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒவ்வொருத்தருடைய சுய புத்தியும் சுய எண்ணங்களும் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான எண்ணங்களோடு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த நபர்களுக்கு வந்து டிவைன் வந்து அப்படியே படம் போட்டு காட்டுற மாதிரி போட்டு காட்டுறாங்க. இவர்கள் இப்படின்னா, இந்த நபர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான், இவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் கூட இருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சுற்றி இத்தனை பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்றதே இந்த நபர்களுக்கு ரொம்ப ஒரு கூனி குறுகி ஒரு அவமானப்பட்டு இப்போ இந்த நபர்கள் தனிச்சு நிற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் அது கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த நபர்களுக்கு கூனி குறுகி போயிட்டு தனியாக நின்று யோசிக்கிறாங்க, வானத்தை பார்த்து கதைக்கிறாங்க. எனக்கு எங்காவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, மீண்டுமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த நபர்களோட என்ட்ரி திரும்ப கிடைக்குமா, இந்த நபர்களோட நான் மீண்டும் இணைவேனா, ஏன்னா இவங்க உங்க கூட இருந்தது தான் ரொம்பவுமே வசந்தமான ஒரு காலம். ஏன்னா நீங்களுமே இங்கே அந்த நிலவை பார்த்து கதைக்கிறது, வானத்தை பார்த்து கதைக்கிறது, டிவைன் கிட்ட ரொம்ப கோரிக்கையை வச்சு உருகி வேண்டுறது அப்படின்ற ஒரு மன சுபாவம் வந்து கொண்டவர்கள் அப்படின்றதுனாலே டிவைனோட கருணை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போது நீங்கள் எந்த டிவைன் கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களோ, நீங்கள் எந்த வானத்தை பார்த்து கதைக்கிறீங்களோ, இயற்கையை பார்த்து கதைக்கிறீங்களோ, அந்த இயற்கை தான் உங்கள் நபர்களோட இணைக்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ஆகியிருக்கு. ஸோ அதுதான் ஒரு நியூ பிகினிங்காக க்ரியேட் ஆக போகுது. வெகு சீக்கிரத்தில் இந்த நபர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இப்போ தான் அந்த முட்டாள்தனமாக நடந்த விஷயங்கள், இவர்களை ஹார்ட்டில் குத்தி கிழிச்ச விஷயங்கள், இதில் இருந்தெல்லாம் இந்த நபர்கள் வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலுமே நீங்கள் அந்த நபர்களுக்காக காத்துட்ருக்க அப்படின்னாலுமே கூட இன்னுமே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய வார்த்தைகளை விட்டுருக்க வேண்டாம், இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி கதைச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு அதில் நடந்த ஒரு சில கசப்பான அனுபவங்களில் தான் நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த நபர்களை அளவுக்கு அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனாலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டாமே, இப்படி ஏன் நடந்தது அப்படின்றத ஒன்று யோசிச்சே நீங்கள் ரொம்ப வீக் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான கோல்டன் டைம். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்களும் கிடைக்கும். ஸோ அந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ ஒரு அன்பாக ஒரு ஃபேமிலியே தூக்கி போட்டுட்டு வர அளவுக்கு என் மேலே அன்பு வச்சக்கூடிய ஒரு நபரை நான் இழந்துட்டேன். இங்கால நான் யாரெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனோ அவர்கள் எல்லாமே எனக்கு சதிகாரர்கள், நயவஞ்சக தன்மைக்குடைய ஆட்கள் அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெரிய வருது. ஸோ அப்போது இந்த நபர்களோடு நீங்கள் தொடர்பில் இல்லை அப்படின்னாலுமே அவர்களுடைய மோகம் பார்வை எல்லாம் எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட எப்படி வர்றது, எதை வச்சு உங்ககிட்ட பேசுறது அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் அல்லது மெசேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தான் கொடுத்துருந்தாங்க. நீ வந்து என்னுடைய ஃபேமிலி ஆகிக்கோ, ஃபேமிலியில் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன், என்னுடைய ஃபேமிலியாக தகுதியான நபர் நீ தான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் திகச்சு நிற்கிற தருணத்தில் தான் சடனாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு, அப்படியே பின்னாடி போயிட்டு இருந்திருக்கும் இழுத்துட்டு. ஸோ இதுக்கெல்லாமே காரணங்கள் யார் அப்படின்னு பார்த்தா மறைமுகமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் பின்னாடி வேலை செஞ்ச இந்த குள்ளநரியான ஆட்கள் தான். ஓகே, இவர்களுடைய ஃபேமிலி சார்ந்த மெம்பர்ஸும் இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டியான மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களை நம்பிட்டு தான் இவர்கள் போயிட்டு ஏதாவது ஒரு குழியில் விழுந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போது அந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள், எப்படி குணமுள்ள ஆட்கள் அப்படின்னு. ஸோ இதனாலேயே இந்த நபர்கள் வந்து இவர்கள் பண்ண விஷயத்துக்கு இப்போ மனதார உங்ககிட்ட மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ எந்த மனதில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதே மனதில் தான் இப்போ உங்களை தவிர வேறு யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்காத அளவுக்கு உங்களை ரொம்ப அதீதமாக அப்படியே உருகி தேடிட்டு இருக்காங்க. இவர்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது நான் இங்கால வந்து சேர்ந்துடணும், பட் என்னுடைய அந்த ஈகோ விட்டுட்டு நான் இதாக்கக்கூடாது, கௌரவமாக வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இருக்கும்போது ரொம்ப ஒரு ஆட்டிடியூட்டாக பேசுகிறது, ரொம்ப ஒரு நீங்கள் தேடி போகும்போதெல்லாம் உங்களை துரத்தி விடுறது, கண்டு கொள்ளாமல் இருக்கிறது, அவமானப்படுத்துறது, இந்த விஷயம் பண்ணாதான் இல்லை, இந்த விஷயம் இப்படி பண்ணால் உங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நினைக்கும் போது தான் இந்த நபர்கள் அப்படியே குத்தி கிழிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது
அதாவது உங்களை இப்போ அவர்கள் ஒரு ரோஜா பூ மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ கேவலமான எண்ணம் கொண்ட நபரா, இவ்வளோ கேவலமாக நான் வந்து பண்ணிட்டேனா அப்படின்றது தான் இந்த நபர்களுடைய மனதை வந்து காயப்படுத்துது. ஸோ ஓகே, இதுக்கு நான் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், விடாமுயற்சியாக இந்த காதலை பெற்றுக்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். பட் எங்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற தெரில அப்படின்ற ஒரு குழம்பி தவிக்கிற ஒரு மனநிலையில தான் இப்போது இந்த செகண்ட் இந்த நபர்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, தீர்க்கமான ஒரு குடும்பத்தை உருவாக்கி தர்றதுக்கு டிவைன் ரெடியாக இருக்காங்க. பிரிஞ்சு போன நபர்களை உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 777. ஓகே, அப்படின்றத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த நபர்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் வந்துடு அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து கமெண்ட்டில் மனதார போடுங்க. அந்த நபர்கள் பக்கத்தில் இருந்து பேசுனா நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதை அப்படியே பேசுங்க, மனதார ஃபீல் பண்ணி போடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கமெண்ட் மற்றவங்க பண்ணியிருக்க யார் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கமெண்ட்க்கு பண்ண தோணினாலும் சரி, 2 கமெண்ட்க்கு பண்ண தோணினாலும் சரி, ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கொடுங்க, அல்லது வேறு கலர் ஹார்ட் கூட கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் ரிப்ளை பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய பண்ணியிருக்க கமெண்ட்க்கு உங்களுக்கு 5 ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்னத்தை நினச்சி கொண்டு கமெண்ட்டில் பதிவிட்டீங்களோ அந்த விஷயம் வெகு சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்றது டிவைன் இந்த விஷயத்தை நடத்தி தருவேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குற மாதிரி நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் நபரோடு நீங்கள் இணைய போகிற அந்த தருணத்தை தான் உங்களுக்கு சொல்லுது. ஸோ அப்போது மனதார உங்கள் மனசில் வேண்டிட்டு கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அதே மாதிரி ரிப்ளை கமெண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுங்க, இது இவங்களுக்கு தான் இல்லை. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு பண்ணி 5 ஹார்ட் வந்திருக்கு அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய எண்ணங்களும் சுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்கள் நபர்கள் மீண்டுமே வேகமாக ஓடி வந்து உங்ககிட்ட இணைய போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடா.